வீட்ல பொரி இருந்தா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எங்கேயாவது ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா எடுத்துட்டு போலாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பொரிய வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு, நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கவர்ல போட்டு நல்லா டைட்டா கட்டி வச்சுக்கோங்க. தேவைப்படும்போது யூஸ் பண்ணலாம். இந்த பொரி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு அடுப்புல கடாய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்க சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அடுத்ததா நான் வந்து ஒரு பாக்கெட் பொரி எடுத்துருக்குறேங்க. இது வந்து 200 கிராம் அளவுக்கு வருது. இப்போ இதை சேர்த்திடலாம். ஆல்ரெடி வந்து பொரியில் கொஞ்சம் உப்பு சேர்த்தி இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்திக்கிட்டேன். சப்போஸ் உங்கள் பொரியில் உப்பு இல்லை அப்படின்னா தேவைப்படுற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கையில் எடுத்து உடைக்கும் போது நல்லா மொறுமொறுப்பாக வரணும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுக்காதது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு, தோலை நீக்கிட்டு இடித்து வச்சிருக்க பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, காஞ்ச மிளகாய் 6 எடுத்திருக்கேன். 2ஆ உடைச்சிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில்லை. அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க. பாருங்க, எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுருச்சு. கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையில் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிற பொரியை சேர்த்திடலாம். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு நல்ல கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பராக நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.